எமது பசுமை இல்லத்தினுடைய இயக்குனரும் பசுமை இல்லத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளருமாகிய திரு ரா செங்கதிரண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உண்மையிலே எங்களுடைய தாயத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றாலும் இந்த மக்களுடைய இன்ப துன்பங்களை துடைப்பதற்காக அங்கே இருந்து அவருடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக மக்கள் அங்கே இருக்கின்ற மக்களுடைய நிதிகளை திரட்டி இங்கே கிராமமாக இந்த மக்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற இரா செங்கதிரண்ணன் அவர்கள் நீடூடி காலம் பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழ்கவென வாழ்த்துவதோடு அவருடைய பணி என்றென்றும் சிறக்க இறைவன் துணை புரிவார். ஆகவே மீண்டும் ஒரு முறை எமது செங்கதிரண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை மக்கள் சார்பாக, எனது சார்பாக, குடும்பம் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று 19/7/2025 இன்றைய நாள் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசான் செங்கரன் அவர்களுக்கு பிறந்தநாள் நிகழ்வு. இந்த பிறந்த நாளிலே அவரை வாழ்த்துவதிலே நான் பெருமிதம் அடைகிறேன். அவர் சாதாரணமாக எங்களை வழிநடத்தவில்லை. என் தொடக்கம் எங்களுடைய மக்கள் எல்லோரையும் ஒரு நல்ல வழியிலே நல்ல பாதையிலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த உச்ச பண்போடும் எங்களை வழிநடத்துகிறார். அதே போலவே பல்துறைகளிலே அவருடைய அறிவாற்றல் இன்றும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு பாடலாசிரியராக, கவிஞனாக, இவ்வாறு பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு முகங்களோடு எங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை, நல்ல வடிவங்களை, எண்ணங்களை உருவாக்கி எங்களை வழிநடத்துகின்ற இந்த ஆசானுக்கு இன்றைய நாள் பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் நிகழ்விலே நானும் அவர் அந்த பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். அவர் நீண்ட காலமாக எந்த விதமான துன்பவீரங்களுமின்றி, எந்த நோய் நொடிகளுமின்றி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு நல்ல எண்ண சிந்தனைகளை எங்களுக்கு வழங்கி எங்களை மென்மேலும் வழி நடத்த வேண்டும், இந்த மக்களுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர் இன்றைய இந்த பிறந்தநாள் நிகழ்விலே அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பசுமை இல்ல பணிப்பாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக பசுமை இல்லத்தினூடாக தேக்கு மரங்களை நாங்கள் நடுகை செய்கின்றோம். முதலாவதாக இந்த திட்டம் நமது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பசுமையை வளர்ப்போம், வறுமையை ஒழிப்போம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைவாக இன்றைய நிகழ்வாக ஐயனார் குடியிருப்பு சண்முகம் விதிதாவினுடைய இல்லத்தில் மாதிரி வீடமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த வீட்டை இன்னும் அழகுபடுத்துவதற்காக மரநடுகை செய்வதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இந்த மரநடுகையானது எமது பசுமை இல்லத்தின் நிறுவனரும் பணிப்பாளருமாகிய திரு இரா கலைச்செல்வன் அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த மரநடுகை நாங்கள் உள்ளோம். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த பசுமை இல்லத்தை 5 வருட காலமாக வெற்றிகரமாக நடத்தி இன்று நல்ல ஒரு பேரையும் புகழையும் உருவாக்கி வைத்திருக்கும் நமது பசுமை இல்ல பணிப்பாளருக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் செயற்பட்டு வருகிறார். அந்த வகையிலே இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் அவருக்கு எமது தாயகத்தின் வடக்கு கிழக்கு பசுமை இல்லத்தினுடைய அனைவர் சார்பாகவும் நாங்கள் அவருக்கு இனிய பிறந்த நாளை. வணக்கம். பசுமை இல்ல ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கதிர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. இந்த பிறந்த நாளில் பசுமை இல்ல பணியாளர்களாகிய நாங்கள் மற்ற அறநெறி ஒருங்கிணைப்பாளர், ஆசிரியர்கள், நிர்வாகம், முகாம் சார்ந்த மக்கள் அனைவரும் அவர் இந்த மக்களுக்கு செய்யும் சேவைக்கு அவர் நீடுழி காலம் நிறைவோடு வாழ வேண்டும் என்ற மனதோடும் எல்லா
எல்லா நலமும் அவருடைய குடும்பத்து சிறப்பும் கிடைக்க வேணும். அவர் மக்களுக்கு சேவை செய்ய இன்னும் நிறைந்த காலம் வாழணும் என்ற மனதார வாழ்த்துகிறார்கள். நானும் வாழ்த்துகிறேன். பசுமை இல்லமானது ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் பூர்த்தியடைந்து 6வது வருடத்துக்கு காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் ஐயனார் குடியிருப்பில் இன்றைய நாளிலே மரக்கன்றுகள் நடுவதற்காக வருகை தந்திருக்கின்றோம். எமது பசுமை இல்லத்தினுடைய நிறுவனரும் பணிப்பாளருமாகிய திரு கலைச்செல்வன் அவர்களின் பிறந்த நாளைக்காக இன்று வருகை வந்திருக்கின்றோம். கலைச்செல்வண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வாழ்க வளமுடன் என நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய சேவையானது இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் அதிகமான சேவைகளை ஆற்றுவதற்கு இறைவன் அவரோடு கூட அருள்புரிய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறோம். இன்று ஐயனார் குடியிருப்பு மக்களுக்கு கீதா அக்கா அவர்களுக்கு பசுமை தங்காதான வீடு கட்டி கொடுக்கப்படுகின்றது. அதாவது எமது பணிப்பாளர் அவர்களுக்கு இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஐயனார் குடியிருப்பு மக்கள் சார்பாகவும் பசுமை இல்லை சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாவட்டம் சார்பாக பணிப்பாளர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பசுமை இல்லத்தின் நிறுவனரும் பணிப்பாளருமான ஆகிய திரு கலைச்செல்வன் இன்று அவரது பிறந்த நாளை பசுமை இல்லத்தினர் கொண்டாடுகின்றார். அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் எல்லாண்டு காலம் நூறு வாழ்வதென வாழ்க்கை அவரை வரவேற்றுக் கொண்டு இந்த பசுமை இல்லம் எங்களுக்கு உண்மையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு தெரிவு செய்து அவைக்கு மேல ஒரு வறுமை ஒழிப்போம், மரங்களை நட்டு பசுமையாக்குவோம் என்ற ஒரு எண்ணக்கருவினூடாக இவர்கள் இந்த இதுகளை வளர்த்து கொள்றதையும் நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கும் மனமார்ந்த நன்றி. பணிப்பாளருக்கு இன்றைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பசுமையில் பணிப்பாளருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.